ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நான் தமிழ்நாடு வடி பிரியாணின்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு என்னன்னு புரியும். இப்போது விழுப்புரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் மகாராஷ்டிரா புனேவுக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே நம்ம ஸ்டேஷன் பக்கத்தில் ஐ லவ் விழுப்புரம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறேன். வீடியோ எடுத்த பக்கத்திலே நமது தேசிய கொடி. நம் நாட்டு தேசிய கொடியை பார்த்த உடனே தேசிய சாங் போட்டுட்டேன். சின்ன வைப்பாக இருந்துச்சு. நாங்கள் இப்போது பூனேக்கு போகிற ட்ரெயின் வந்துருச்சு. மதுரை எக்ஸ்பிரஸ் கரெக்டாக 8:40க்கு வந்துடும். வீட்டிலேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட போகிறோம். நாங்கள் பேக்கேஜ் அந்த லக்கேஜெலாம் எடுக்க ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் அந்த ட்ரெயினை பிடிச்சோம். நாங்கள் ஏறிட்டோம். இங்கே நிற்கிறதா என்னுடைய ஃபேமிலி. நாங்கள் இப்போது ட்ரெயினில் ஏறி போகிறோம். இது ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரெயினில் ஏறுறது. என்னுடைய மகன் எல்லாமே ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த ட்ரெயினில் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இப்போது ட்ரெயின் நாங்கள் S7 புக் பண்ணியிருந்தோம். அங்கே அதுக்கு நேராக நிற்குமா. நிறைய ட்ரெயினில் ட்ராக்கில் ஸ்டேஷனில் நிறைய கோட்வேர்டு இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். இது உங்களுக்கு போக போக எல்லாமே நான் சொல்கிறேன். நாங்கள் வண்டியில் ஏறி உக்காந்தாச்சு. இப்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எங்கெங்கே நிற்கிதுன்னு எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இங்கே டிடிஆர் இவர் தான் வந்து ரயில்வே டிடிஆராக அவரும் எங்கள் கூட ஏறிட்டார். எல்லாமே டிக்கெட்டும் செக் பண்ணுவார். நான் என்னுடைய ஒய்ஃபும் என் குழந்தையை கூப்பிட்டு போயிருந்தேன். எனக்கு லோயர் சீட், அதாவது கீழே படுத்து தூங்குற மாதிரி சீட்டு கிடைக்கல. டிடிஆர்கிட்ட சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அவர் அரேஞ்ச் பண்ணி தருவோன்னு சொன்னாங்க. நான் டிடிஆர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் தமிழ் நல்லா பேசினார். அதனால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டார். என்ன மாதிரி ரயிலில் நீங்கள் புதுசாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் டிடிஆர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஃபஸ்ட்டு ஸ்டாஃபாக மேல்மருவத்தூரில் இந்த ட்ரெயின் நின்றுச்சு. மேல்மருவத்தூர் நின்றுட்டு அடுத்தது உடனே காஞ்சிபுரத்தில் உடனே ரயில் நின்றுச்சு. ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்குள்ளே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆரன் அடிக்கிறாங்க. இங்கே குண்டுக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வந்திருக்கு. இந்த ஊர் வரும்போது விடிஞ்சிடுச்சு. நைட்டு ரேணிகுண்டா ஆந்திரா நிறைய தாண்டி வந்திருக்கு. இப்போ விடிஞ்சு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வழியில் இந்த காற்றாலை சொல்லுவாங்கள்ல, காத்தாடி மாதிரி சுற்றி மின்சாரம் எடுக்கிறது. இப்போ தான் இதை நான் முதல் பார்க்குறேன். அதையும் நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். ரச்சூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வந்துருச்சு. இங்கே தான் ஒரு 15 நிமிஷம் ட்ரெயின் நிற்கும்னு சொன்னாங்க. கீழே இறங்கி நாங்கள் சும்மா எல்லாம் நடந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ட்ரெயினில் ஏறி கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் டைம் லாங் ஜர்னி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு போகிறது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போது என் மனசு சந்தோஷம். டவுன் அப்படின்ற ஒரு ஊர் வந்துச்சு. இங்கே கிட்ட வந்துட்டேன்னு சொன்னாங்க. இதுக்கு அடுத்தது சோலாப்பூர்னு ஒரு ஊராக, அங்கே நிறைய பேர் இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூனே வந்துடுறோம். இப்போது ரயிலே நமக்கு எல்லாமே விற்கிறாங்க. பேண்டு, சீப்பு, பவுட்ரு, சாப்பாடு எல்லாம் புக் பண்ணி சாப்பாடு சாப்பிட்றது கண்டிப்பாக நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. மனசு கஷ்டம் இல்லாமல் போனால் கண்டிப்பாக ரயில் பயணம் எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு. எனக்கு ரயிலும் ஒரு நண்பனாக இருந்துச்சு. ரயிலில் வந்தவங்க எல்லாரும் நண்பர்களானாங்க. இப்போது பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பில்டிங் தெரிஞ்சாலே பூனே வந்துடுச்சுன்னு அர்த்தமா. இப்போ நம்ம பூனே வந்து இறங்கியாச்சு. இவர் தான் எங்கள் சித்தப்பா. இவர் வீடு ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். வந்து இறங்கின உடனே ஃபஸ்ட்டு என் கண்ணுக்கு தெரிஞ்சது பிரியாணி கடை. அப்போது பூனேவுக்கும் பிரியாணிக்கும் சம்மந்தம் இருக்குது, எனக்கும் பிரியாணிக்கும் பூனேவுக்கும் சம்மந்தம் இருக்குன்ட்டு ஒரு நம்பிக்கையை தெரியுது. இப்போ நம்ம பூனே பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. நாங்கள் ஃபேமிலியாக நின்று ஒரு செல்ஃபி எடுத்தோம். இங்கே நான் உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் குட்டி. 22 மணி நேரம் ட்ரெயின்லேயே டயர்டாக வந்தோம். சரி, இப்போ நம்ம ஆட்டோவில் கிளம்பியாச்சு. இந்த ஆட்டோ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. நான் முதல்ல இந்த சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சென்னையில் நிறையா இருக்கான். இங்கே இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் போகிறேன். அந்த இடம் நல்லா கீழே அடியில் போயிட்டு 4 சைடுலேயும் ரோடு இருக்குது. சருன்னு திரும்பி நம்ம வீட்டுக்கு போயாச்சு. இங்கே தமிழ்காரர்களை தவிர யாருக்கும் தமிழ் தெரியாதான். மராட்டி, ஹிந்தி தான் தெரியுமா. ஒரு எழுத்து கூட தமிழ் எழுத்துக்கள் இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய டிராஃபிக்கு.
ஒரு அரை மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் 1.25 மணி நேரமாக போனோம். அவ்வளோ டிராஃபிக்கு. ஏன்னா இது ஈவினிங் டைமு. நாங்கள் வீட்டுக்கு போனவுடனே என் பையன் அங்கே இருக்கிற புறா நாய்களுடன் விளையாடுனா சந்தோஷம் விளையாடிட்டு இருந்தான். உடனே நாங்கள் தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி மார்க்கெட்டுக்கு போகணும். அதுக்காக நம்ம காலையிலே பெரிய மார்க்கெட்டு வாங்க பார்க்கலாம். இந்த மார்க்கெட்டில் தனியாக காய்கறி பழங்கள் வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். மார்க்கெட்டு போகிற வழியில் இங்கே நிறைய ஏசி பஸ்ஸு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே நாங்கள் ரோட்டில் போயிட்டே இருந்தோம். இந்த பூனேலே பாஷியாந்த் அது பக்கத்தில் இது ஒரு ஃபேமஸான கோயிலாக விநாயகர் சிலை. இந்த விநாயகர் சிலை ஃபுல்லாக தங்கத்தாலே செஞ்சதான். இங்கே டிராஃபிக் அதிகமாக ஆனதுனால என்னால் கிட்ட போய் எடுக்க முடியல. இப்போது அந்த பூனே மார்க்கெட்டுக்கு நம்ம போயாச்சு. இங்கே பாருங்களேன், இந்த மார்க்கெட்டு மாதிரி இனிமேல் நான் பார்ப்பனா கூட தெரியல. அந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட்டு, ரொம்ப அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பைக் ஸ்டாண்ட் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே நிற்கிற பைக்கு எல்லாமே இந்த மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க வந்திருக்காங்களாம். நம்பவே முடியல, அந்த அளவுக்கு. வாங்க உள்ளே பார்க்கலாம். இப்போது பழக்கடை ஃபஸ்ட்டு பழக்கடை தான் இருக்குது. அதுக்கப்புறம் காய்கறி கடை. இங்கே எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு லோடாக வந்து இறங்குற ஒரு இடம், அதுக்கப்புறம் நமக்கு டன்னு கணக்கில் கொடுக்குற ஒரு இடம், அதுக்கப்புறம் கிலோ கணக்கில் கொடுக்கறது, அதுக்கப்புறம் சேல் ரேட்டில் கொடுக்கறது, அதுக்கப்புறம் நமக்கு பழக்கடை காய்கறி கடை தனித்தனியாக ஒரு சந்தை மாதிரி வச்சுருக்காங்க. காலையிலே எங்களுக்கு பசி எடுத்துச்சு. இந்த பூனேவிலையும் மும்பையிலையும் இந்த வடைபாவு தான் ரொம்ப ஃபேமஸாக. இது சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். இது என்ன ஒரு பன்னு ஒரு வடை மாதிரி கொடுத்து மிளகா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு இது எப்படி சொன்னாங்கன்னா, இந்த பன்னை ரெண்டாக இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டு அதுக்கு இடையில இந்த உருளைக்கிழங்கு மசாலா வடையாகுது. அந்த உருளைக்கிழங்கு நடுவில் வச்சுட்டு மேலே ஒரு மிளகா வச்சு ஒரு கடிச்சா ஐயோ போங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஆர்டர் பண்ண 4 வடைபாவு வாங்கி சாப்பிட்டுட்டேன். ட்ரெயினில் நிறைய தடவை வடைபாவுன்னு சொல்லி விற்றுட்டு வந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே வந்து சாப்பிட்டு பார்க்க தான் இதோட மந்திரம் தெரியுது. இந்த மிளகா தான் ரொம்ப நல்ல காரம். அதில் உப்பு எலுமிச்சை சாறு நல்லா ஊற்றி வதக்கி அந்த பன்னு கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு. சாப்பிட்டுட்டே இருக்குன்னு தோணுச்சு. காலைல சாப்பிட்டுட்டு நம்ம காய்கறி கடைக்கு வந்தாச்சு. கேரட்டு பாருங்களேன். இந்த கேரட்டு இப்போ தான் முறையாக பார்க்குறேன். நீங்களும் முறையாக பார்க்கணுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேரட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப ஸ்வீட்டு அதிகமாக இருந்துச்சு, தித்திப்பாக இருந்துச்சு. அப்போது இதில் அந்த ஸ்வீட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குமா. அப்புறம் அந்த கேரட்டை பார்த்துட்டு இஞ்சி, நமக்கு தேவையான பிரியாணிக்கு முதல்ல தேவையானது இஞ்சி பூண்டு. அந்த இஞ்சி இங்கே 2 விதமாக புது இஞ்சி பழைய இஞ்சி வச்சுருந்தாங்க. எனக்கு பழைய இஞ்சி கொடுங்க, அப்போ தான் நல்லா காரமாக சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டேன். பக்கத்துலேயே பார்த்தா கத்திரிக்காய். இந்த அளவுக்கு பெரிய கத்திரிக்காய் நான் பார்க்கல. இந்த மார்க்கெட்லேயே நிறைய வித்தியாசமான காய்கறிகள். நம்ம ஊரில் பெருசாக்குறது அங்கே சின்னதாகவும், இங்கே சின்னதாக்குறது அங்கே பெருசாகவும் நிறையா பார்த்து. காய்கறி வீடியோ தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி பழ வீடியோ தனியாக ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பிடிச்சிருந்தா பாருங்கள். இங்கே வெள்ளேரி பிஞ்சு ஆனியன் ரைத்தாவுக்கு ஈக்குவலாக வெள்ளேரிக்காய் போட்டால் தான் சாப்பிடுவாங்களாம். அதனால் 5 கிலோ ஆனியன்னா 5 கிலோ வெள்ளேரிக்காய் வாங்கியாச்சு. இதுக்கு ஹிந்தியில் காக்கிடின்றாங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நீங்கள் யாராவது தெரிஞ்சிருந்தால் கரெக்டாக சொல்லுங்கள், சரிங்களா? இங்கே இருக்கிற எல்லா காய்கறிகளும் புதினா மல்லி பச்சை மிளகாய் எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நமக்கு பார்க்க வாங்கணும் அவ்வளோ ஆசையாக இருக்குது. இப்போது இந்த பச்சை பட்டாணி சொல்லுவல்ல, இந்த செடியிலேருந்து நமக்கு இந்த மாதிரி பறிச்சுன்னு வந்து விற்கிறாங்க. அதிலிருந்து நாம் பிரித்து ஆஞ்சி எடுத்து பச்சை பட்டாணி நம்ம செய்யணுமா. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன் உரிச்ச பூண்டு விற்கிறாங்கன்னு சொல்லி. அதை இன்றைக்கி தான் இந்த மார்க்கெட்டில் நேராக பார்க்குறேன். 1/2 கிலோ 1 கிலோ எல்லாமே உரிச்ச பூண்டு அப்படியே ரெடிமேடாக விற்றுட்டே இருப்பாங்களாம். நம்ம இதை வாங்கிட்டு போயிட்டு உரிக்கவே தேவையில்ல, அப்படியே அரைச்சி செய்யலாம். ஆனால் எனக்கு முழு தோலோடு தான் நான் வாங்கினேன். ஏன்னா முழு பூண்டை உரித்து ரொம்ப நேரம் ஆனாலே அதோடய வாசனை நமக்கு போயிடும். சமையலுக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் கடைக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், இந்த சிக்கன் கடையில் நான் நிறையா சொல்கிறேன் பாருங்கள். நான் கோழிக்கடை ஆரம்பிக்கணும், குறைந்த முதல் அதிக லாபம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இது சிக்கன் கடை. ஆனால் இங்கே அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே வச்சுருக்காங்க. அது கூடவே முட்டையும் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம கறி வாங்க வரும்போது முட்டையும் வாங்குவாங்க, மசாலா வாங்குவாங்க. நமக்கு அடிஷ்னலாக இது கூட ஒரு சேல்ஸ் ஆகும். இந்த கடையில் நான் டோட்டலாக பார்த்தேன், அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் அந்த கோழி வியாபாரம் பற்றி வீடியோ போடும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பாத்திரக்கடைக்கு வந்தாச்சு. பாத்திரம் என்னென்ன வேணும்
எல்லாம் சொல்லி எடுத்து வச்சாச்சு. இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி துடுப்பு ரவுண்டாக அந்த மாதிரி இல்லை, தோசை திருப்பி மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே இப்படி தான் இருக்குமா. இங்கே அதிக குவான்டிட்டியில் பிரியாணி செய்ய மாட்டாங்களாம். 10 கிலோ 15 கிலோன்னு தான் நிறைய வட்டை சின்ன சின்ன வட்டாவாக செய்வாங்க. அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி பிளேட் வடி பிரியாணின்றது பிளேட் அடிப்போம். அதுக்கு தேவையான பிளேட்டு நம்ம வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மல்லிகை கடைக்கு போயிட்டோம். மல்லிகை கடைக்கு போனால் எல்லா அரிசியும் ஹிந்திலே எழுதி வச்சுருக்காங்க, என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் கூட இருந்த சித்தப்பாட்ட கேட்டு இது என்னென்ன அரிசின்னு பார்த்து பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி வாங்கியாச்சு. நம்ம நாட்டு அரிசி, நம்ம தமிழ்நாட்டு அரிசி அங்கே ஒரு அரிசி கூட கிடையாது. நான் போய்ட்டு 24 கேரட் இருக்கா, மயூரி இருக்கா, துளசி இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் இங்கே கிடையாது. அவங்க ஒரு பேர் சொன்னாங்க. அதில் நல்ல பாஸ்மதி அரிசியாக பார்த்து நான் வாங்கிட்டேன். முக்கியமாக இந்த கடையில் இல்லை பூனாவில் எவரெஸ்ட் மசாலா தான் அதிகம். நம்ம ஊரில் சிக்கன் மசாலா இன்றைக்கி ஹோல்சேல் ரேட்டு 22 ரூபா. ஆனால் இங்கே அதே எவரெஸ்ட் சிக்கன் மசாலா 80 ரூபா. நான் என்னடா இது அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துருக்கலாமான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த மசாலாவை யூஸ் பண்ணி பார்த்தேன். அது அந்த ரேட்டுக்கு ஒர்த்தான மசாலா. ரொம்ப சூப்பராக ஃப்ளேவராக நேச்சுரலாக அந்த மசாலா நான் உங்களுக்கு அந்த சமையலில் சேர்க்கும் போது காமிக்கிறேன். இப்போது திரும்ப பாத்திர கடைக்கு வந்து நம்ம எல்லாம் தேவையான பாத்திரத்தெல்லாம் வாங்கியாச்சு. அந்த துடுப்பெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போது அடுத்தது நமக்கு சிக்கன். இங்கே பாருங்களேன், நான் என்னுடைய கோழிக்கடை வியாபாரத்தில் கறி வெட்டும் போது நான் ஒரு சைஸில் வெட்டி உங்களுக்கு ஈஸியாக காமிப்பேன். இங்கே எப்படி வெட்டுறாங்க பாருங்களேன், கோழியை தலைக்கீழாக வச்சு அதே நீட்டு வாட்டத்தில் வெட்டுறாங்க. அது இல்லாமல் இங்கே எல்லாமே ஸ்கின் அவுட்டு தான் தருவாங்களாம், ஸ்கின்னோட தரமாட்டாங்களாம். சரிங்களா. இங்கே 100 கிராம் சைஸ் அளவுக்கு நம்ம கறியை வாங்கிட்டோம். இங்கே 15 கிலோ கறி, 20 கிலோ அரிசி. இன்றைக்கி நம்ம வடி பிரியாணி, தமிழ்நாட்டு வடி பிரியாணி பூனே மகாராஷ்டிராவில் செய்ய போகிறோம். அங்கே நம்ம நல்லா செஞ்சால் தான், ஏன்னா அங்கே எல்லாமே எப்பவுமே வடி பிரியாணி, அங்கே தம் பிரியாணின்றதே ரொம்ப ரேர். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான் அங்கே தம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்களாம். அது இல்லாமல் அதிகமாக ஹோட்டல் கடையே இல்லை. இங்கே காலையில் டிஃபனே அவங்களுக்கு வந்த வடைப்பாவு தானா, சாயந்தரத்துலேயும் நைட்லேயும் இதே தான் மாற்றி மாற்றி சாப்பிடுவாங்க. இதை விட்டு அதிகமாக சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சமையல் ஆரம்பித்தாச்சு. எப்பவும் போல் கறியை 3 வாட்டி தண்ணி ஊற்றி அலசிக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா சேர்த்து அலசி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். நான் இங்கே தமிழ்நாட்டில் செஞ்சாலும் சரி, மகாராஷ்டிரா பூனேயில் செஞ்சாலும் சரி, கறியை முன்னாடி அலசி எப்பவும் போல் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சு தான் செய்வேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். என்னன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், எங்களோட சேனல் வீடியோவை நீங்கள் போய் உள்ளே போயிடுச்சு எங்கள் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் எங்களோட சித்தப்பா. இவர் உட்காந்துட்டே இருந்தார். நீ ஏன் என்னை நான் சும்மா உட்காந்துட்டே இருக்கேன், இந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு கொடுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்த நான் புழிஞ்சு தரேன்னு சொல்லி வாங்கிட்டார். இப்போ கறியை நல்லா அலசிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சாரோம். எப்பவும் போல் இதில் நம்ம தயிர், எலுமிச்சம்பழம், உப்பு, மசாலா சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வைக்க போகிறோம். இவ்வளோ நேரம் வீடியோவை தொடர்ந்து போகிறோன்னு கஷ்டப்படாதீங்க. இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிற இந்த வடி பிரியாணி நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர்ஸாக வருவீங்க. இந்திய அளவில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 15 கிலோ கறி எடுத்துக்கிட்டோம். இந்த 15 கிலோ கறிக்கு 15 கைப்பிடி உப்பு போடுறேன். ஒரு கைப்பிடி உப்பு 40 கிராம். சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது கறியை முன்னாடி நான் மசாலா போட்டு ஊற வைக்கிறேன். இதுக்கு என்னென்ன மசாலா வேணும் நான் டிஸ்பிளேயில் கொடுத்தாரு, நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மசாலாமே எவரெஸ்ட் மசாலா. வாசனை அவ்வளோ டேஸ்ட்டு, வாசனை எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலுமே நல்ல ஒர்த்தாக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு அதிகம். இங்கே எல்லாமே 50 கிராம் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மல்லித்தூள் எல்லாம் 80 ரூபா 90 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 20 ரூபா 25 ரூபா 30 ரூபான்றது ரொம்ப அதிகம். ஆனால் அந்த மசாலா விட இந்த மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. இப்போது எலுமிச்சை பழ சாறு நம்ம வடிகட்டி ஊற்றிக்கிறோம். தயிர் சேர்த்துக்கிறோம். தேவையான மசாலாலாம் சேர்த்தாச்சு. உங்களுக்கு அளவு வீடியோ டிஸ்பிளேலே கொடுத்துருக்கோம், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் கரெக்டாக துல்லியமாக எல்லாமே சொல்ல போகிறோம். அதனால் நீங்கள் நல்லா தொடர்ந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வடி பிரியாணி பயப்படாமல் செய்யலாம். முக்கியமாக புதுசாக செய்யும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சிக்கனை சாந்தில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அரிசி சேர்த்திங்கன்னா பீஸு உடஞ்சிரும். இந்த
சில தவறுகளை நீங்கள் சந்தித்து பார்த்தா தான் அதை நீங்கள் மாற்றி கரெக்டாக செய்ய முடியும். அதுக்காக ஒரு வாட்டியே நீங்கள் நல்லா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தவறுதலாக தான் முடியும். ஒரு பக்கம் கறியை நம்ம நல்லா அலசிட்டு மசாலா போட்டு உப்பு புளிப்பு போட்டு ஊற வச்சாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி 20 கிலோ பாஸ்மதி அரிசி. இந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறோம். இப்போ நம்ம தம் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு அளவு பாத்திரம் எடுத்து அதில் அளந்துட்டு அதுக்கப்புறம் ஊற வைப்போம். இங்கே அரிசி கிலோ கணக்கு தான். அப்போது 20 கிலோ அரிசி, 20 கிலோ அரிசிக்கு நம்ம வடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, 1 கிலோவுக்கு 3 லிட்டர் தண்ணி. சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மாற்றவும் கூடாது, அதிகமாக சேர்க்கவும் கூடாது. வட்டா சின்னதாக இருக்குன்னு சொல்லி தண்ணி கம்மியாக வைக்கவும் கூடாது. உங்களுக்கு தண்ணி கம்மியாக வச்சு அரிசி நீங்கள் வேக வச்சிங்கன்னா கொழுப்பு கிடைக்கும், சாதம் குழஞ்சி போயிடும். அதே போல் அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா 3 வாட்டி பிசைஞ்சி முன்னாடியே வடிகட்டுருங்க. அரிசி ஊறிட்ட பிறகு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். அதெல்லாம் முன்னாடியே தண்ணி ஊற்றி நீங்கள் வடிகட்டி ரெடியாக வச்சுடுங்க. நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், என்னென்னா இப்போது நம்ம ஒரு 10 கிலோ பிரியாணி செய்கிறோன்னா நீங்கள் 20 கிலோ வட்டாவாக எடுத்துக்கணும். 20 கிலோ பிரியாணி செய்கிறீங்கன்னா 40 கிலோ வட்டாவாக எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது நான் 20 கிலோ சாதம் வடிக்க போகிறேன். இதுக்கு ஒரு 35 கிலோ சைஸ் அளவுக்கு வட்டா எடுத்துக்கிட்டேன். பூனையில் பாருங்களேன், கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி தான் கேன் இருக்குமா. நமக்கு அந்த கேன்லேயே டேப் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருந்தால் அந்த டேப் மாதிரி பிடிச்சி அப்படியே குடிச்சிக்கலாமா. இப்போது நான் ஒரு கேனு 20 லிட்ரு. அப்போ 20 கிலோ அரிசிக்கு 60 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நான் 3 கேன் தண்ணியை ஊற்றிக்கிறேன். ரொம்ப அளவு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நோட் பண்ணிக்கிங்க. இப்போது 20 கிலோ அரிசிக்கு 1 கிலோவுக்கு 3 லிட்டர் தண்ணி கணக்குக்கு 60 லிட்டர் ஊற்றிட்டோம். இப்போ அதே 20 கிலோ அரிசிக்கு 20 கைப்பிடி உப்பு நீங்கள் இந்த தண்ணியில் போட்டுக்கணும். நீங்கள் மாற்றவே தேவையில்லை. உங்களுக்கு குறையும் இருக்காது, கூடவும் இருக்காது. அப்போது ஒரு கைப்பிடி 40 கிராம் அளவுக்கு நீங்கள் போடணும். நீங்கள் ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டராக இருந்தால் முன்னாடியே ஒரு உப்பு பாக்கெட்டை வாங்கி ஒரு தட்டு வச்சு நீங்கள் கையை பிடிச்சி போட்டு பாருங்கள். நிறைய பேர் நீங்கள் எடை கணக்கு சொல்லுங்கள், நீங்கள் கிராம் கணக்கு சொல்கிறீங்க. எடை கணக்கு கிராம் கணக்கெலாம் நம்ம சமையல் செய்கிற இடத்துல போட்டு செஞ்சோன்னா நமக்கு அதிலே டைம் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். பிரியாணிக்கு செய்கிற செயல்முறையில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். அப்போ இந்த மாதிரி கை பக்குவத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு வேலையை செய்யலாம், பயப்படாமல் செய்யலாம். அந்த தண்ணி கூட ஒரு 100 கிராம் இல்லை 150 கிராம் அளவுக்கு பச்சை மிளகா, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் பட்டை கிராம் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி அரைச்ச பவுடர் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ இதில் போடலை. இப்போது தண்ணி 1 கிலோவுக்கு 3 லிட்ரு, உப்பு 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி, ஒரு 100-150 கிராமுக்கு பச்சை மிளகா, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி. முன்னாடியே நம்ம அடுப்பு பற்ற வச்சு இதை தண்ணி சுட போடணும். ஏன்னா தண்ணி சுட்டுக்கிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும். நம்ம அடுப்பு பற்ற வச்சு தாளிப்பு அந்த வெங்காய தக்காளி வதக்குறோம்ல, அது வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். அப்போது நம்ம அந்த வதங்குற டைமும் நம்ம அரிசி வடிக்கிற டைமும் ஒன்றா இருந்தால் தான் சரியான பதம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒரு பக்கம் நான் கேஸ் அடுப்பில் வச்சுட்டேன், அதனால் அங்கே சிம்மில் வச்சுட்டேன், சீக்கிரமாக சுட்டுட்ருக்கும். இப்போது 20 கிலோவுக்கு 4 லிட்டர் எண்ணெய் கண்டிப்பாக நீங்கள் ஊற்றிக்கணும். ஒரு பக்கம் கறியை நல்லா அலசி மசாலா போட்டு ஊற வச்சாச்சு, இன்னொரு பக்கம் அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற வச்சாச்சு, இன்னொரு பக்கம் நம்ம அளவு தண்ணியை ஊற்றி தேவையான உப்பு புதினா மல்லி பச்சை மிளகாய் போட்டு கொதிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த தாளிக்கிற இல்லையா வடி பிரியாணிக்கு சாந்து, அதுக்கு நமக்கு இன்றைக்கி 20 கிலோவுக்கு நான் 40 கிலோ வட்டா எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நான் 40 கிலோ வட்டான்னு எடுத்தும் இங்கே ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. அதை உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிப்பீங்க. இந்த எண்ணெய் 4 லிட்டர் சேர்த்துட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் பவுடராக அரைக்கிறதுனால இந்த இடத்துல சேர்த்துக்கக்கூடாது. கடைசியாக நான் எங்கே சேர்க்கணும்னு சொல்கிறேன். ஏன் இந்த இடத்துல சேர்க்கக்கூடாதுன்னு நான் அந்த இடத்துல சொல்கிறேன். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக எங்கள் சேனல் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் இருக்கிறீங்களா, அவங்களுக்கு பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டராக வருவீங்க. இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லா அளவும் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. நம்ம வெங்காயத்தை சேர்த்தாச்சு.
வெங்காயம் சேர்த்து ஒரு அரை வேக்காடு வந்த உடனே அந்த மல்லி புதினா தழை அரை கட்டு அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இந்த இடத்துல சேர்த்து நம்ம வதக்கும் போது நல்லா குழஞ்சி நமக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். நிறைய பேர் கலர் வரணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தனி மிளகாய்த்தூள் சேர்ப்பாங்க. கண்டிப்பாக சேர்க்கலாம், கலர் வரும். ஆனால் அந்த மிளகாய்த்தூள் இந்த வெங்காயத்து கூட சேரும்போது ஒரு மாதிரி தீச்சல் பிடிச்ச மாதிரி வதங்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த தனி மிளகாய்த்தூளை நான் எங்கே சேர்க்குறேன் பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் வரும். இப்போது வெங்காயம் நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இதை ரொம்ப மாற்றவே கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குற டைமில் கொஞ்சம் அனல் அதிகமாக வச்சுக்கிங்க. அந்த இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது கொஞ்சம் அனலை குறைச்சிக்கிங்க. நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணி செய்கிறதுக்கு எல்லா பதமும் ரொம்ப முக்கியம். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியை சேர்த்து உடனே இது கூட பூண்டு சாந்து அரைச்சி சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து கொஞ்சம் நேரத்தை நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல நீங்கள் உடனே உப்பு, எலுமிச்சை சாறு, தயிர் இதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு சூப்பராக கிடைக்கும். எந்த அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு சாந்தை நீங்கள் வதக்கி அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல வாசனை கிடைக்கும், சாப்பாடில் டேஸ்ட்டு கிடைக்கும். நிறைய பேர் தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சாந்து சேர்ப்பாங்க. இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே தக்காளியை சேர்த்துருவாங்க. தக்காளி நமக்கு ஒரு நீர் பொருள். அந்த தக்காளி அந்த நீர் வந்த உடனே அந்த இஞ்சி பூண்டு சாந்தை நமக்கு 100% வதங்க விடாது. சரிங்களா? இந்த ஒரு அளவு தான். அதனால் இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கின உடனே நீங்கள் தக்காளியை சேர்த்துக்குங்க. ஒரு பக்கம் நமக்கு தண்ணி கொதித்து லேசாக ஆவி வந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த எப்போவுமே முன்னாடி வடி பிரியாணி செய்யும்போது தண்ணி உலையை கட்டி அதை சுட போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாளிப்பு ஏற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த 2 அளவு கரெக்டாக வரும். ஏன்னா தண்ணி கொதி வந்துட்டால் கூட நம்ம சிம்மாக வச்சிடலாம், விறகை குறைச்சிடலாம். இந்த இஞ்சி பூண்டு சாது வதங்கும் போது சைடில் பாருங்களேன், அந்த எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு தனியாக நிற்கும். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நின்னா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம். இப்போ எப்படி நம்ம இஞ்சி பூண்டு சாந்து வதங்கி எண்ணெய் பிரியுன்னு சொன்னோன்னே அதே மாதிரி தான் தக்காளி சேர்த்த உடனே அந்த மாதிரி தக்காளி வதங்கிடுச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடும். இப்போது நம்ம தக்காளி வதங்கின உடனே மட்டனாக இருந்தால் மட்டன் இது கூட சேர்த்து எவ்வளோ நேரம் வேணால் வேக வைக்கலாம். ஏன்னா அது உடையாது, நமக்கு நல்ல சாஃப்டாக வரும். சிக்கனு நமக்கு அடியிலே சாந்தும் அந்த சிக்கனும் இருக்கிறதுனால அந்த அனல் பதம் அதிகமாக இருக்கும். அதனால் பீஸு உடஞ்சிடும். அதனால் எப்போவுமே சிக்கனை முன்னாடி சேர்க்காதீங்க. அதனால் நாங்கள் எப்போ சேர்க்குறேன்னு சொல்கிறோம் அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. இந்த தனி மிளகாய் தூள் எங்கே சேர்க்குறேன் பாருங்கள், தக்காளியை சேர்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். உங்களுக்கு அந்த தீச்சல் பிடிக்கணும்னு சொன்னால அந்த மாதிரி வட்டாலும் இருக்காது. அது இல்லாமல் அந்த பட்டை கிராம் ஏலக்காய் சொன்னேன் இல்லையா, அந்த பட்டை கிராம் ஏலக்காயும் இதே இடத்துல சேர்த்துக்கிங்க. ஏன்னா நமக்கு இஞ்சி பூண்டு சாந்து கூட அந்த பட்டை கிராம் பொடி சேரும்போது நீங்கள் எதிர்பார்க்காத வாசனை அதிகமாக வரும். நிறைய பேர் இந்த பட்டை கிராம் பொடியை அரைச்சி ஆரம்பத்தில் எண்ணெயில் வெங்காயத்து கூட சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கலரே வராது, கருப்பாக இருக்கும். இதை நிறைய பேர் நீங்கள் செஞ்சுருந்தால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்க. அதனால் நான் எந்த இடத்துல சேர்க்குறேனோ அந்த இடத்துல சேர்த்துக்கிங்க. நமக்கு தண்ணி கொதி வந்துருச்சு. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சிம் அனலில் வச்சுட்டு அரிசி இந்த டைம் நம்ம வடிகட்டுறோம். சிக்கன் வடி பிரியாணி பொறுத்த வரைக்கும் நமக்கு உலையில் அரிசி போட்டு அது அரைப்பதம் வேகும் போது தான் நீங்கள் அந்த தாளிப்பில் சிக்கனை கொட்டணும். அப்போ தான் உங்களுக்கு பீஸு நல்லா வெந்து சூப்பராக கிடைக்கும். முன்னாடியே சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அரிசி கொட்டி தம் போடும்போது சிக்கன் பீஸ் அடியில் எல்லாம் உடஞ்சி கரைஞ்சி போயிடும். இப்போது நம்ம அந்த உலை வடிக்க போகிற தண்ணியில் உப்பு பதம் பார்க்குறோம். 20 கிலோ அரிசிக்கு 20 கைப்பிடி உப்பு போட்டேன். நம்ம தண்ணி குடித்து பார்க்கும்போது லேசாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது லேசாக, அதாவது கம்மியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். இதே பதம் உப்பு அளவு தான் நமக்கு சாந்தில் இருக்கணும். ஆனால் நம்ம சாந்தில் உப்பு போடலை, நம்ம கறியில் உப்பை போட்டு ஊற வச்சுருக்கோம். நீங்கள் அதை மறக்கவே கூடாது. சில பேர் கறியில் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு புதுசில் செய்யும் போது சொல்கிறேன், சாந்தில் உப்பு போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக இந்த இடம்லாம் நிதானமாக கரெக்டாக செய்யுங்க. தண்ணி கொதி வந்த உடனே அரிசியை வடிகட்டி இப்போ நம்ம இதை கூட சேர்த்தாச்சு. இந்த பக்கம் நம்ம எல்லாமே சேர்த்து இப்போ ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கு அளவு
தண்ணி என்னன்னா, இப்போது இந்த சாந்துக்கு நம்ம தாளிப்பு வதக்கிற அந்த சாந்துக்கு தண்ணி 1 கிலோவுக்கு 600 கிராம், அதாவது 10 கிலோவுக்கு கீழே செய்கிறீங்கன்னா 3/4 லிட்ரு 750 கிராம் ஊற்றலாம். ஆனால் நீங்கள் ஒரு 15 கிலோ 20 கிலோ செய்கிறீங்க மேலே செய்கிறீங்கன்னா 1 கிலோவுக்கு 600 கிராம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு கறியை நம்ம மசாலா போட்டு ஊற வச்சல அந்த கறியை சேர்த்துக்குங்க. ஆனால் இதில் நமக்கு மசாலா உப்பு எல்லாம் இந்த கறி கூட தான் இருக்குது. இதை சேர்த்து அதிக அனல் இல்லாமல் நம்ம அந்த தம் போடுற அடியில் தம் போடுற பதத்திலே அனலை குறைச்சி லேசாக வைங்க. இந்த பக்கம் கொதிக்காமல் அப்படி சின்னதாக பபுள்ஸ் மாதிரி லேசாக வேக்காடு உழுந்துக்கிட்டே இருக்கும். அடி பிரியாணி பொறுத்த வரைக்கும் பதம் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் கூட 3 பேர் 2 பேர் இருந்து தனித்தனியாக அவங்கவுங்க ஒரு வேலையை செஞ்சால் தான் நமக்கு கரெக்டான முறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். இப்போது கொதிக்கிற தண்ணியில் அரிசியை சேர்த்தாச்சு. நமக்கு கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. அரிசி வேகணுன்றதுக்காக அதிக அனலை வச்சு கொதிக்க விடாதீங்க. சீக்கிரமாக நமக்கு வெந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும். மிதமான கொஞ்சம் அனல் வச்சு அப்படியே ஸ்லோவாக வெந்துகிட்டே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம அள்ளி பார்க்கும்போது அந்த அரிசி வெந்து கொஞ்சம் நீண்டு இருக்கும். இது ஃபஸ்ட்டு. அதாவது நீங்கள் போட்ட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி அள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த அரிசி சேர்த்த பிறகு நீங்கள் எங்கேயுமே போகவே கூடாது. ரொம்ப முக்கியமான இடம் வடி பிரியாணியில் இந்த இடம் தான். நம்ம எப்படி அந்த வடிக்கிற தண்ணியில் உப்பு பார்த்தோமோ அதேமாரி சாந்து அந்த தண்ணியிலையும் பாருங்கள், அதுலேயும் லேசாக அப்படி ஃபீல் பண்ணால் அப்படியே உப்பு கக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி செலவு விட்டுட்டு இப்போ 2வது நான் அள்ளி பார்க்குறேன். இந்த அள்ளி பார்க்கும்போது சாதம் அரை வேக்காடு வெந்திருக்கணும். நீங்கள் அழுத்தி பார்க்கும்போது உடையுது பார்த்தீங்களா? அதாவது ரப்பர் மாதிரினா அழுத்தினா நசுங்கணும், ஆனால் உடையணும். சாதம் வந்து குழையக்கூடாது. அந்த மாதிரி அந்த அரிசியை அழுத்தும் போது 2ஆக உடையும். அந்த பக்குவத்தில் அரிசியை உடனே வடிகட்டிடுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், அரிசியை வடிகட்டும் போது அந்த வடிக்கிற தண்ணி கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். கீழே பாருங்களேன், ஒரு வட்டா வச்சுட்டு அது மேலே நான் வடிகோடையை வச்சுருக்கேன். ஏன்னா அந்த தண்ணி நம்ம கடைசியாக அந்த சாதத்தை மேலே கொட்டிட்டா பிறகு சில டைமில் தண்ணி பத்தாது, இல்லை வறட்சியாக இருக்கும். அப்போது இந்த சுட தண்ணி இதில் தான் உப்பு இருக்குது. இந்த தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியை ஊற்றாமல் நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அதில் உப்பு இருக்காது, உங்களுக்கு சப்புன்னு போயிடும். அது இல்லாமல் சாதம் விரைச்ச மாதிரி ஆகிடும், ஒன்று குத்தலாக ஆகிடும். உலையில் அரிசி போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணி வடிகூட அதை மேலே வச்சு நீங்கள் தயார் பண்ணிக்கிங்க. அரிசி அள்ளி வடிகட்டும் போது இந்த மாதிரி செலவு இல்லைங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாதம் சீக்கிரமாக வரும். இப்போது அரிசியை வடிகட்டிட்டு அந்த சூடு ஆறவே விடக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மசாலாவையும் அந்த அரிசியும் சூடாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு உடனே தம்மாகும், சாப்பாடு நல்லா பூத்து வரும். இங்கே பாருங்கள், இங்கே 40 கிலோ வட்டா தான் நான் எடுத்தேன். ஆனால் இந்த வட்டா அகலம் கிடையாது, நீட்டு வாட்டத்தில் ஹைட்டு. இதனால் நான் அரிசி கொட்டும் போது ரொம்ப அதிக கனம் மேலே வந்துருச்சு. இதனால் என்ன ஆச்சுன்னா அடியில் கறியெல்லாம் லேசாக உடஞ்சிடுச்சு. ஏன்னா நமக்கு நீரோட அந்த எசன்ஸ் அந்த நீரை மேலே வர விடாமல் கீழே நமக்கு அப்படியே உக்காந்துருச்சு. அதனால் வட்டா அளவில் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதெல்லாம் பார்த்து வாங்கி செய்யுங்க. இங்கே பாருங்கள், நம்ம அரிசியை சேர்த்துட்டு இந்த துடுப்பு அடியில் விட்டுட்டு இந்தமாரி கிளறணும். இந்த மாதிரி எல்லா பக்கமே ஷேக் பண்ணி கிளறி விட்டால் தான் அந்த கீழே இருக்கிற சாந்து, அந்த எண்ணெய், ஆயில், எசன்ஸு, நீரெல்லாம் நமக்கு மேலே அப்படியே வரும். அதனால் இங்கே நம்ம அதிக அரிசி கனமாக கொட்டதுனால மேலே வரலை. அதனால் நமக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற அரிசி விரைச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த சுட தண்ணி, அந்த வடிகட்டி வச்சுருந்த அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து தான் கண்டிப்பாக மேலே சேர்த்துக்கணும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. புதுசில் செய்யும் போது உங்களுக்கு அந்த ஞாபகம் வராது. இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ தான் இல்லை, நான் நிறைய வடி பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருந்தாலும் சரி, என்னோடய சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஒரு இடத்துல செய்கிற சமையல் வேலையை எடுத்து உங்களுக்கு லைவாக நான் வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இதில் நான் ஏதாவது மறைச்சி செய்கிறதுக்கோ இல்லை இதை வந்து மாற்றி செய்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. சரியான அளவு, சரியான செய்முறை, சரியான விளக்கம். நீங்கள் பார்த்து இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய மாஸ்டராக வந்துடுவீங்க. அந்த சுட தண்ணியை ஊற்றும் போது ஒரே இடத்துல ஊற்றாமல் சொவிட்டி எல்லா இடமும் சேர்ந்த மாதிரி ஊற்றுங்க. இல்லைனா இந்த கரண்டி வச்சுருக்கல, இந்த கரண்டி நடுவில் வச்சு அந்த கரண்டி மேலே ஊற்றும் போது தெரிக்கும். அதை அப்படியே நீங்கள் சுற்றி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் சமமாக தண்ணி ஊற்றிடும். இந்த மாதிரி மேலே தண்ணி ஊற்றிட்டு நம்ம தம் போட போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி இடத்துல நம்ம வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம டக்கு
டக்கு டக்குன்னு செய்யணும். அதனால் அந்த தேவையான மல்லி, புதினா தழை, வாழை இலை, நெய், இந்த கலர் நம்ம டபுள் கலர் சேர்க்கலாம் வடி பிரியாணியில். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். இதை இந்த மாதிரி அரிசியை கொட்டிட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு அதை போய் ரெடி பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறது ஹீட் அதிகமாகி சரியான முறையில் தம்மு சாப்பாடு உதிரியே ஆகாது. இந்த மாதிரி சாப்பாடை நல்லா எல்லா பக்கமும் தள்ளி கிளறி விட்டுட்டு நெய் சேர்த்துக்கிறோம். நெய்யை நான் எப்போவுமே மேலே தான் சேர்த்துப்பேன். ஏன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், சாப்பிடவும் நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யை மேலே சேர்த்துட்டு கலர் இந்த டபுள் கலர் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அந்த எல்லோ கலரை லேசாக தண்ணியில் நான் கரைச்சி வச்சுப்பேன். அந்த ரெட் கலரும் தண்ணியில் கரைச்சி வச்சுப்பேன். ஏன்னா வடி பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம கலராக நிறைய கலர் காமிக்கலாம், சரிங்களா? அதனால் ஒரு சைடு அந்த கேசரி கலரை நான் தெளித்த மாதிரி தண்ணியில் கரைச்சி தெளிச்சிக்கிட்டேன். ஒரு சைடு லெமன் கலரை தண்ணியில் கரைச்சி ஒரு சைடு தெளிச்சிக்கிட்டேன். நமக்கு சாப்பாடு அந்த நமக்கு தம் போட்டு பிரித்து எடுக்கும்போது நல்ல உதிரியாக வரும்போது இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. இந்த கலர் தண்ணியை தெளிச்சுட்டு இதுக்கப்புறம் மேலே மல்லி, புதினா தழை மேலே தூவிட்டு வாழை இலை. நான் எல்லா தம் போடுற பிரியாணிக்கு கண்டிப்பாக வாழை இலை சேர்த்துப்பேன். ஏன்னா வாழை இலை சேர்த்து நீங்கள் தம் போட்டிங்கன்னா நமக்கு நல்ல சாப்பாடு நீர் இழுத்து நல்ல உதிரியாக கிடைக்கும். இந்த மல்லி, புதினா தழையை சமமாக எல்லா இடத்துலையும் தூவிட்டு கீழே அனல் பாருங்களேன், இந்த விறகு ஸ்லோவாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போது மேலே நம்ம வாழை இலையை போட்டு தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் சேர்ந்து, அதாவது நமக்கு லேசாக அனல் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே நமக்கு சாந்தும் நீரும் அப்படியே இருக்கும். நீங்கள் தம் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா அனல் எடுத்துட்டிங்கன்னா அது சீக்கிரமாக நீரை இழுக்காமல் அடியில் நீர் தங்கிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் சாதம் விரைச்சிடும். அதுக்கப்புறம் சாதம் உங்களுக்கு அந்த நீர் இழுக்காமல் உங்களுக்கு சாதம் ஒரு தண்ணி மாதிரி ஒரு சொதன்னு இருக்கும். ஆரம்பத்தில் வடி பிரியாணி செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே 2 கிலோ 3 கிலோ 5 கிலோன்னு சொல்லி செய்ய ஆரம்பித்து அதில் நடக்கிற சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதிகமாக செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். அந்த நம்ம வடிகட்டி வச்சுருந்த சுட தண்ணி இருக்கு இல்லையா, அந்த வட்டவை எடுத்து நான் மேலே வச்சுட்டேன். அந்த தண்ணி மீதி இருக்கிற தண்ணியும் மேலே ஊற்றி சுட சுட நல்லா வெயிட் வச்சுட்டேன். இப்போது கீழே ஒரு 5 விறகு இருக்குன்னா அதில் நான் ஒரு 2-3 எடுத்துகிட்டு ஒரு 2 விறகு மட்டும் நல்லா ஸ்லோவாக எரியிற மாதிரி வச்சுருவேன். இதில் ரொம்ப முக்கியம் இந்த இடம். அந்த இடத்துல கீழே நமக்கு பாருங்கள் அனல் அதிகமாக இருக்காது, ஸ்லோவாக, அதாவது இந்த இதில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நமக்கு அந்த எரிஞ்சு சைடில் ஒரு மாதிரி வேக்காடு ஆவி மாதிரி வரும். ஃபஸ்ட்டு அந்த இடத்த நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அதாவது ஆவி வராது, அனல் மாதிரி அடிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் நமக்கு ஆவி வரும். அந்த லேசாக அந்த இடத்துல ஆவி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா நான் ஸ்லோவாக பொறுமையாக எடுத்து காமிக்கிறேன். இந்த இடத்துல ஆவி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்த உடனே கீழே இருக்கிற எல்லா நெருப்பும் அள்ளி மேலே நீங்கள் போட்டுடணும். இதுதான் சரியான செய்முறை. அப்போ தான் உங்களுக்கு, ஏன்னா ஆவி வருதுன்னா அப்போ உள்ளே இருக்கிற நீரை ஃபுல்லாக அந்த அனல் இழுத்து தான் நமக்கு மேலே அது ஆவியாக வருது. சரியா? இதை நீ கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த ஆவி வரதை பார்த்த உடனே கீழே இருக்கிற நெருப்பெல்லாம் அள்ளி எல்லாத்தையும் மேலே போட்டுடுங்க. அதுக்காக கீழே சுத்தமாக வெறும் அமுச்சிடக்கூடாது. கீழேயும் ஒரு கால் பாதி பகுதிக்கு நெருப்பு கந்து இருக்கணும். அப்போ தான் கீழோட அனலும் மேலோட அனலும் சரியாக இழுத்து சாப்பாடு நல்லா நம்மளுக்கு உபிரியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இந்த கந்தை அள்ளி மேலே போட்டு தம் ஆகிட்டு தட்டை பிரிக்கும் போது அந்த தட்டு மேலே இருக்கிற கந்தை நீங்கள் கீழே கொட்டாதீங்க, அதை எடுத்து ஓரமாக வைங்க. ஏன்னா சில டைமில் கொஞ்சம் நீர் இழுக்காமல் கூட இருக்கும். அப்போது திரும்பவும் நம்ம அந்த கந்தோடு தட்டி எடுத்து தம்மு போட்டோன்னா நமக்கு அந்த நீர் இழுத்து சாப்பாடு உதிரியாக கிடைச்சிடும். அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கொட்டிடுங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம தம்மு பிரிக்கும் போது அந்த மாதிரி லேசாக நீர் இருந்துச்சு. அதனால் நம்ம எடுத்து கிளறி பார்த்துட்டு திரும்பவும் நான் கந்து போட்டு பிரித்து பார்த்தேன். அது எப்படி இருக்குது பாருங்கள். முக்கியமாக நம்ம பாஸ்மதியில் அந்த வடி பிரியாணி செய்யும் போது அந்த நல்லா நீங்கள் ஓப்பன் பண்ணவுடனே தெரியும், அந்த ரைஸு குச்சியாக வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும், அதாவது மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே நமக்கு சரியான முறையில் தம் ஆகியிருக்கு, நமக்கு சாப்பாடு உதிரியாக கிடைக்கும். இப்போது நான் பிரித்து பார்த்தேன், லேசாக நீர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இதில் என்ன காரணம்னா வட்டா தான் பிரச்சனை. சாதம் நமக்கு நீட்டு ஓரத்தில் இருந்ததுனால மசாலா நீர்லாம் அடியில் தங்கிடுச்சு. ரைஸ் ரொம்ப அதிகமாக கொட்டதுனால மேலே ரைஸ் நின்றுடுச்சு. அதனால் வட்டா சரியான அளவில் கேட்டு வாங்குங்க. அந்த சாந்தும் அந்த அரிசியும் கொட்டும்போது சமமாக இருக்கணும்.
அந்த சாந்தை விட அரிசி அதிகமாக வரக்கூடாது. இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நல்லா விளக்கமாக புரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனல் வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இந்த வீடியோ எப்படி நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கணும், இதை விட குறைஞ்ச டைமில் நாங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த சாதத்தை இப்போ நான் கிளறி காட்டுறேன் பாருங்கள். கிளறும் போது லேசாக நீர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் கீழே அந்த தட்டு கந்தோடு எடுத்து வச்சுருக்கல, கீழே கொட்டலை. அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து மேலே போட்டுட்டு உடனே திறந்து பார்த்தேன். அந்த குச்சி குச்சியாக உங்களுக்கு சொன்னேன்ல, மேலே வானத்தை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி, அந்த ஸ்டேஜே இப்போ நான் காட்டுறேன். நான் உங்களுக்கு கிளறும் போது தெரியுதா, லேசாக நீரோட்டம் இருக்குது. அதனால் எப்போவுமே இதுக்காக தான் சொல்கிறேன், அந்த தம்மு அந்த கந்து தட்டை சீக்கிரமாக கீழே கொட்டுறாதீங்க. அதை வச்சு இந்த மாதிரி ஸ்டேஜை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா கீழே கொட்டுங்க, இல்லைன்னா திரும்பவும் நீங்கள் தம் போடுங்க. இந்த மாதிரி சாதத்தை மேலே கிளறி விட்டு இந்த மாதிரி சமமாக நீங்கள் பரப்பி விட்டுட்டு அப்புறம் அந்த மேலே தம்மு போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் சொன்னேன் அந்த ரைஸ் எல்லாம் மேலே நீட்டின மாதிரி குச்சி குச்சியாக இருக்குன்னு சொல்லி நல்லா பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக அந்த தட்டில் இருக்கிற கந்து கீழே கொட்டிடலாம். அப்போ தான் நமக்கு அந்த பிரியாணி சூப்பராக நமக்கு வெந்து கிடச்சிருக்கு. நல்ல ஸ்பைஸியாக சூப்பராக உங்களுக்கு அப்படியே கத்திரிக்காய் கிரேவி இல்லாமலே பிரியாணியை சாப்பிட்லாம். ஆனால் இங்கே ஒரு சின்ன தவறு, அந்த வட்டா நீட்டாக இருந்ததுனால அடியில் பீஸ் உடஞ்சிருச்சு. நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம், ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப ஊருக்கு கிளம்பியாச்சு. பூனே ஸ்டேஷனில் நம்ம தேசிய கொடி பறந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் எந்த ட்ரெயினில் வந்தோமோ அதே ட்ரெயின் திருப்பி எங்களுக்கு கிடச்சிருக்கு. பூனே ஸ்டேஷனில் ஒரு அருமையான புகைப்படம். இதை பார்த்துட்டு கடைசியாக நான் போக போகிறேன். எப்போ திரும்ப வருவோன்னு எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த ஜர்னி எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. திரும்பவும் நாங்கள் கிளம்பும் போது ஒரு செல்ஃபி எடுத்து எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு இப்போது ட்ரெயின் ஏற போகிறோம். இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேலேயே நம்ம மெட்ரோ ட்ரெயின் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். அதுலேயும் ஒரு தடவை போகணும் ஆசையாக இருக்குது. இங்கே ரன்னிங்கில் போயிடுச்சு. அதுவும் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ எடுத்து முடித்த உடனே நமக்கு போக வேண்டிய ரயில் மும்பையிலேருந்து வந்துட்டு கொண்டே இருக்கிறது. இந்த ட்ரெயினில் திரும்ப ஏறி நாங்கள் ஊருக்கு போகிறோம். ட்ரெயினில் போகிறது உங்களுக்கு பிடிக்குன்னா எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஆனால் நான் இதை மாதிரி போடணும் எனக்கு ஆசை. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் பாருங்கள், இல்லை நீங்கள் எப்பவும் போல் தள்ளி விட்டுட்டு பிரியாணி வீடியோ மட்டும் பாருங்கள். ஆனால் என்னுடைய சப்ஸ்கிரைப் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ட்ரெயின் வந்துடுச்சு, அதில் நம்ம ஏறிட்டோம். இப்போது அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இருந்தாலும் நமக்கு சின்ன மன கஷ்டம்தான். இன்னும் ஒரு நாள் இருந்து மும்பைக்கு போய் சுற்றி பார்க்கலான்னு இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே எங்கள் ஊரில் எனக்கு வேலை வந்ததுனால நான் கிளம்பி வந்துட்டேன். கண்டிப்பாக எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்குற புது வியூவர்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைபர், நீங்கள் வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஒரு வளர்ந்து ஒரு மாதம் வீடியோலாம் பார்த்தா நல்லா கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறி வருவாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் அடுத்தடுத்து தொடர்ந்து நாங்கள் பிரியாணி வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் பாருங்கள். இல்லை உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மாஸ்டர் தான் நம்பி வேலையை பிடிங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.